இன்றைக்கி நான் பீர்க்கங்காய் போட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்கிறதுக்காக 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தேங்காய் 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு க்யூபாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு பொடியை நறுக்கின வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காவையும் அரைச்சிக்கலாம். தேங்காயை பொடியை நறுக்கி போட்டுட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அதுலேயே நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிட்டு பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். பீர்க்கங்காவை ஒரு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வேகணும். நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா காயை வேக விடலாம். குழம்பும் அதுக்குள்ளே நல்லா கொதித்து வந்துடும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, காயை வெந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம். நிறைய புளி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் கரைச்சி ஊற்றிக்கணும். அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். கொத்தமல்லி பொடியை நறுக்குனது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த ருசியான பீர்க்கங்காய் குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.